சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி வந்து நடந்து முடிந்தது. அதில் வந்து காயத்ரி வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி பிரியங்கா தேஷ்பாண்டே சில விஷயங்களை பேசியிருக்காங்க. நம்மளுக்கு சிலரை பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே யார் பிடிக்குதோ, மக்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தான் வந்து மிகப்பெரிய அளவில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தான் இப்போ காயத்ரி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதே போல் நஸ்ரீன் அவர்களையும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நஸ்ரியா என்னை விட ரொம்பவே அதிகமாக வாய் பேசக்கூடியவங்க. அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்கள அடுத்த ப்ளேஸில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு எத்தனையோ பேரை பிடிக்கும். நம்ம இவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்ருப்போம். ஆனால் மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தானே ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவங்கள ஓட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இதை பற்றி தான் சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசி வந்துட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக தான் இருக்குது. காயத்ரி அவர்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால வந்து இந்த முதல் பரிசை வந்து வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பிரியங்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய வந்து அவங்க இதே போல் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் சூரிய அவர்கள் மாமன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அந்த திரைப்படத்தில் வந்து எப்படி நம்ம வந்து ஐஸ்வர்யலட்சுமி நடிக்க வைக்கிறோமோ இவங்க இருவருக்கும் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. ஆனால் 15 கோடி வரைக்குமே 2 வாரத்துக்குள்ளேயே வசூலாயிருச்சு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறிடுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சூரிய அவர்கள் ரொம்ப எமோஷனலாக மாமன் திரைப்படத்தினுடைய வெற்றியை பற்றி பேசியிருந்தார். அதையும் தாண்டி சமீபத்தில் இப்போ சூப்பர் ஜோடியில், அதாவது டான்ஸ் சூப்பர் ஜோடியில் இப்போ பங்கெடுத்து வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகளுக்கு காது குத்தி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை எல்லாமே வந்து அவர் செஞ்சுருந்தார். மேடையில் எப்படி சொன்னாரோ அதே போல் அவர் உண்மையாகவும் செஞ்சுருந்தார் அப்படின்றது எல்லோரினுடைய மனதிலையுமே அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இடம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சு போச்சு. அதனால் எல்லோரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூரி ஒரு காமெடி நடிகராக இருந்து அதற்கப்புறம் படிப்படியாக முன்னேறி இப்போ வந்து ஹீரோ வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் நிறைய திரைப்படங்கள் இதே போல் அவர் நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆரம்பத்தில் இந்த படம் எப்படி இருக்குமோ, வருமோ, நல்லா வருமோ வராதோ அப்படின்னு யோசிச்சு இருந்த அனைவருக்குமே இது மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிய வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.